கோடை காலத்தில் தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். திருப்பூர் ஜவுளி ஆலைகள் நீரை மறுசுழற்சி செய்வதில் முன்னணியில் இருப்பதாகவும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேச்சு. நாக்பூரில் நடைபெற்ற RSS நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பு. RSS சிறப்பாக சமூக சேவை செய்து வருவதாகவும் மோடி புகழாரம். ரமலான் மாதம் நோன்பு நிறைவடைந்த நிலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. ஈகை திருநாளை முன்னிட்டு புத்தாடை அணிந்து கொண்டாட்டம். இஸ்லாமியர்களுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடமைகளை நிறைவேற்றி முடித்த மனநிறைவோடு பண்டிகையை கொண்டாட வாழ்த்து. மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ கடந்தது. 3000-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. பெங்களூருவில் இருந்து கவுகாத்தி நோக்கி சென்ற பயணிகள் ரயில் ஒடிசாவில் தடம் புரண்டு விபத்து. 11 பெட்டிகள் தடம் புரண்டதால் கட்டாக் வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள RSS நிறுவனர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலரஞ்சலி. அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய தீக்ஷா பூமியில் உள்ள புத்தர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கோடை விடுமுறையில் பள்ளி குழந்தைகள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதுடன் தன்னார்வ மற்றும் சேவை பணிகளில் ஈடுபட வேண்டும். 120வது மனதின் குரல் நிகழ்ச்சியின் போது பிரதமர் மோடி அறிவுறுத்தல். 7 புதிய நகராட்சிகளை உருவாக்கி அரசி தலில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. கன்னியாகுமரி, போலூர், செங்கம், கோத்தகிரி, அவிநாசி, பெருந்துறை, சங்ககிரி நகராட்சிகள் உருவாக்கம். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். காவடி எடுத்தும் முடிக்காணிக்கை செலுத்தியும் மக்கள் நேர்த்திக்கடன். தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக அரசு முறைகேடு செய்கிறது என்றால் விசாரணை ஆணையம் அமைத்து அண்ணாமலை கண்டுபிடிக்கலாம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. இன்றைக்கு இந்தியாவிலேயே 100 நாள் வேலை திட்டத்தை மிகச் சிறப்பாக செய்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதற்காக பாராட்டு பரிசுகளை பெற்றிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த வேலை வாய்ப்பை 100 நாள் வேலை வாய்ப்பை தினசரி காலையிலே அங்கே வருகை பதிவோடு இன்றைக்கு செய்து நடத்தி கொண்டு வேலை வாங்குகிற அரசு தமிழ்நாடு அரசு. பல்வேறு திட்டங்கள் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன. அது யார் வேண்டுமென்றாலும் வந்து பார்த்துக் கொள்ளட்டும். வேலை பார்த்து அவர்களுடைய 5 மாத சம்பளத்தை நீங்கள் அனாவசியமாக வைத்துக் கொள்ளாதீர்கள், தாருங்கள் என்றுதான். குற்றம் எடுக்கும் குற்றவாளிகள் தப்பிக்க நினைத்தால் என்கவுண்டர் நடத்திதான் பிடிக்க முடியும். வேறு வழியே கிடையாது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு என நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை முடிந்ததா முடியவில்லையா? எத்தனை கோடிதான் முறைகேடு நடைபெற்றது எனவும் ஏன் இன்னும் சொல்லவில்லை என சீமான் கேள்வி. திமுக தாவேக இடையேதான் போட்டி என விஜய் கூறிய கருத்து குறித்த கேள்விக்கு சீமான் பதில். எங்களுடைய எதிரி யார் என தீர்மானிக்கதான் களத்திற்கு வந்திருக்கிறோம், எந்த குழப்பமும் இல்லை என சீமான் விளக்கம். அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குது. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. நாங்கள் பல தேர்தல்களை போட்டியிட்டிருக்கோம், தனித்து போட்டியிட்டிருக்கோம். 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம். இம்முறையும் போட்டியிடுவோம். அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா? என் கட்சி பேர் எங்கே? அப்போ நீ என்ன கணிக்கிறியா உன் கருத்தை திணிக்கிறியா? அது போய் பேசிட்டு வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ ஊடகங்கள் இருக்கீங்க, தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட்டியிடுறோம்ங்கிறையாவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. மற்றவையில் தான் வைப்பீங்க. மதுரை காவலர் கொலையில் கைது செய்யப்பட்ட 3 பேரும் சிறையில் அடைப்பு. உசிலம்பட்டி நடுவர் நீதிமன்ற உத்தரவை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.